மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பலன் எப்படி சார் இருக்கும்? பொதுவாகவே மிதுன ராசிக்கு இப்ப குரு பெயர்ந்தார் இல்லையா, அது விரய குருவாக 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால விரய செலவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவர்களுக்கு 15/10/2024 பெயரக்கூடிய குரு வக்ரம் ரொம்ப யோகமா இருக்கும். இந்த வக்ர காலம் 120 நாளும் அவர்கள் எந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அந்த கடனை அடைச்சு மேல வந்துட முடியும். யோக சனி காலத்துல வேற இருக்காங்க. சனி வக்ரம் நடுவுல கிராஸ் ஆனாலும் இவங்க அதெல்லாம் சமாளிச்சு பழைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் வெற்றி அடையும். நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்கள் கூட திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். புதிய வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். விரய செலவானது குறைந்து சுப செலவா மாறும். நிறைய விரய செலவுகள் ஏற்பட்டு இருக்கும். ஏன்னா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் செலவு ஆகிட்டே இருக்கும். அப்படின்னு என்னப்பா விரய செலவா வந்துட்டே இருக்குன்னா அது பழைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் குரு பகவான் வந்திருக்கிறார். இந்த பார்வை பலன்ல நிறைய கொடுத்திருந்தாலும் இந்த வக்ர காலத்துல நிறைய லாபத்தை விரய குரு அப்படிங்கிறத சுப விரய குருவாக கொடுப்பார், சுப செலவா கொடுப்பாரு. நிறைய விஷயங்களை செய்ய வைப்பாரு. அலுவலகம் புதுசா தொடங்குறதா இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், வெளிநாட்டு பயணமா இருக்கட்டும், வெளிநாட்டில் வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அதே மாதிரி பேய் படம் பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த வக்ர காலத்தை சும்மா அடிச்சு தூக்கும். வக்ரம் ஜனஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு வக்ரமா இருக்கிறார்களோ அவங்களாம் பேய் பட ரசிகர்கள், கிரைம் அந்த மாதிரி கிரைம் ரசிகர்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஹிட் அடிக்கும். அந்த மாதிரி இந்த குரு வக்ர காலம் என்பது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விரய குருவாக வந்த குரு பகவான் வக்ரமாகும் போது விரய செலவை குறைத்து சுப செலவை கொடுப்பார். திடீர்னு ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்ல கூட ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிடும். திடீர்னு பல்கா ஒரு அமௌண்ட் பார்த்துருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் ரொம்ப வருஷமா விற்காத ஒரு நிலம் கூட வித்து அவங்க கைக்கு வந்துடும். ரொம்ப வருஷமா வராத தொகை கூட அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இந்த மிதுன ராசிக்கு இந்த வக்ர காலம். இதுல நடுவுல பாத்தீங்கன்னா சனி வக்ரமாகி சில தொந்தரவுகள்லாம் கொடுக்க தான் செய்வார். அவர் கொடுத்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் இருக்காது. டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்கும். அந்த டிசம்பர் மாதத்தில் வக்ர காலத்தில் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி அதில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வக்ர காலம் என்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன்களை, எதிர்பாராத திருப்பங்களை, எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு விரய குருவாக இருந்து அந்த விரயத்தில் நான் ஒரு செலவு செஞ்சேன், அதன் மூலியமா ஒரு பெரிய லாபம் வந்துச்சு, இந்த சின்ன மீனை போட்டேன்டா அது வருத்தமா இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பெரிய மீனே மாட்டிக்கிச்சு அப்படின்னு பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாள்ல. இந்த வக்ர காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாயவரம் மேதா தட்சிணாமூர்த்தி நேராக மாயவரம் பண்ணி வள்ளலார் கோயில்னு இருக்கும். அந்த வள்ளலார் கோயிலில் இருக்கிற நந்தி மேல குரு பகவான் அமர்ந்திருப்பார். அவரை போய் இந்த விரைய காலத்திலேயே எப்போனாலும் நம்ம போகலாம். இந்த வக்ர காலம் 15/10 வரக்கூடிய வக்ர காலத்துக்கு முன்னாடியே நம்ம போய் அவரை பார்த்து வழிபட்டு அவருக்கு ஒரு கொண்டகல மாலை சாத்திட்டு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா குரு வக்ர பயிற்சியால் விரய குரு சுப செலவை, சுபமான நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமையும். அதை கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும்.